ஹாய் ஆல், இன்றைக்கி சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து ஈவினிங் வரை என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. காவேரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா குழியை தோண்டி போடுறாங்களே ஒழிய இதில் தண்ணி எப்படி வரும் அப்படின்னு தெரில. காவேரியிலேருந்தே தண்ணி விட மாட்டுறாங்க, நம்ம ஊருக்கு காவேரி தண்ணி வருது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ உண்மைன்னு தெரில. அதனால காலையிலேயே வந்துட்டு ஜேசிபி வச்சு இந்த பைப்புக்காக குழி தோண்டிகிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த ஜேசிபி மிஷினை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். மண் அள்ளுறது, தோண்டுறது, இந்த டிரைவர் இந்த சைடு திரும்புறது, அந்த சைடு திரும்பி ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணும். என்னை மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் வந்துட்டு பிளாக் காஃபி குடிச்சு ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு நாட்டு சக்கரை போட்டு பிளாக் காஃபி தான் குடித்தேன். காஃபிலாம் குடிச்சிக்கிட்டே இந்த வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையிலேயே பூக்காரக்கா வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட அத்தை மாலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா இன்றைக்கி வந்துட்டு அழகர் கோயிலேருந்து தீர்த்த குடம் எடுத்து நம்ம கோயிலுக்கு கொண்டு வராங்க. அதனால தான் இத்தனை மாலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல நாள், பெரிய நாள் வந்துட்டால் போதும். ஆடு கோழிகளுக்கெல்லாம் ஓய்வு விட்டுட்டு இன்றைக்கி நம்ம வெஜ்ஜில் இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேங்காய் சட்னி வச்சிடலாம் அப்படின்ட்டு தேங்காய் தான் சில்லு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்லாம் எனக்கு சில்லே எடுக்க தெரியாது. தேங்காயை போட்டு அப்படியும் இப்படியும் உடச்செறிஞ்சிருவேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அத்தை ஒருத்தவங்க கிட்டேருந்து இந்த ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டேன். வி ஷேப்பில் அப்படியே தேங்காயை கீறிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அழகாக சில்லு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. படபடன்னு தேங்காய் சட்னி வச்சு விட்டாச்சு. ஈஸியாக ஏதாவது சட்னி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு வர்றது இந்த தேங்காய் சட்னி தான். படபடன்னு அரைச்சி தள்ளிட்டு அதுக்கப்புறம் தோசை சுட்டாச்சு. எனக்கு வந்துட்டு அந்த கல் ஃபுல்லும் மாவை இழுக்கணும். அவ்வளோ பெரிய தோசை சுடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கோன் தோசை, முட்டை தோசை அப்படி இப்படின்ட்டு விதவிதமாக தோசை சுடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தோசை சைக்கோ. உங்களில் எத்தனை பேருக்கு தோசை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு தோசை, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்த வடை தான். நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அத்தை வந்துட்டு பருப்பு ஊற வச்சுருந்தாங்க, கடலைப்பருப்பு. எதுக்குன்னு பார்த்தா கோலா உருண்டை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் வெஜிடேரியனில், அதனால் அத்தை வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு உரிக்கிறது, இந்த மாவு அரைக்கிறது, அதில் உருண்டை உருட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி அத்தைக்கு உதவி பண்ணியாச்சு. இந்த உருண்டை உருட்டுறது வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். எப்படின்னா கரெக்ட் சைஸில் எல்லா உருண்டையுமே உருட்டி வச்சுருவேன். ஒரே சைஸில் உருண்டை பிடிச்சா தான் அதை பொரிச்சு எடுக்கிறப்போ வந்துட்டு ஒரே மாதிரி வேகும் அப்படின்ட்டு அம்மா சொல்லுவாங்க. அதனால் எப்போயுமே கரெக்ட் சைஸில் உருண்டை பிடிச்சிருவேன். யாராவது தப்பாக பிடிச்சி வச்சாங்க அப்படின்னா அதையும் பிடிச்சி டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு பழையபடி உருண்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். இந்த காயின் இருக்கிறது வந்துட்டு கை வந்த கலை நமக்கு. அதனால் படபடன்னு தக்காளிலாம் நறுக்கி கொடுத்து குழம்பெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காயும் நறுக்கி பொரிச்சு விட்டாச்சு. இந்த வெண்டைக்காயை பார்க்குறப்பெல்லாம் என்னோட சின்ன வயசும் அந்த மேக்ஸும் தான் எனக்கு ஞாபகம் வரும். என்னென்னா வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா மேக்ஸ் வரும் அப்படின்ட்டு எந்த அறிவாளி சொல்லி வச்சுட்டு போனான்னு தெரியல. பிடிக்கலனாலும் வச்சு வச்சு சாப்பிடுவேன். என்னை மாதிரி உங்களில் எத்தனை பேர் இதை சாப்பிட்டு விட்டு எக்ஸாம் ஹாலில் போய் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க்கை ஃபுல்லும் இந்த மேக்ஸும் நம்ம கூட ஒட்டிக்கிட்டு வந்து சாவடிக்குன்ட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா அந்த அடிசனையும் சப்ராக்ஷனையும் ஒழுங்காக படிச்சிருந்துருப்பேன். அதை மட்டும் ஒழுங்காக படிச்சிருந்தாலே போதும் போல். எதுக்கு தான் இந்த ட்ரிக்னாமெட்ரி, டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன்னு போட்டு எங்களை சாவடிச்சிங்க. கடைக்கு போய் ₹100 நீட்டினா ₹87 போக மிச்சம் எவ்வளோப்பா சொல்லு அப்படின்னு கேட்டால் மண்டையை கொண்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது. கேல்குலேட்டர் வேகமாக ஓடி போய் தேட வேண்டியதாக இருக்குது. அடிஷனும் சப்ராக்ஷனும் மட்டும்தான் வாழ்க்கை பூரா தேவைன்னு தெரிஞ்சிருந்தால் அதே நல்லா படிச்சிருந்துருப்பேன். அப்புறம் எதுக்கிட்ட அத்தனை ஃபார்முலாவையும் படிக்க வச்சிங்கன்னு தான் தெரியல. சாதம் வெந்துருச்சு, அதை வடிச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் சாப்பாடு என்னென்னா சாதம், அதுக்கப்புறம் கோலா உருண்டை குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், அது கூட கொஞ்சம் அப்பளம், நமக்கு பிடிச்ச பேட்டப்பளம். துவைக்கிறதுக்கு நிறையா துணி இருந்துச்சு. அதனால் துணியெலாம் கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து வாசல்லாம் கூட்டி அத்தை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி போய் கோலத்தை போட்டு விடலாம் அப்படின்னு உட்காந்தா இந்த பக்கம் இருந்து ஒரு பாட்டி அதை சொல்கிறாங்க, அந்த பக்கம் இருந்து ஒரு அக்கா இதை சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் குறுக்க வேறு இந்த ரோட்டில் மட்டும் வண்டியும் காரும் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி நமக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் இறக்கி ஒரு கோலத்தை போட்டு விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு சாமியெல்லாம் வரப்போகிறாங்க. அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன்லாம். அழகர் கோயிலில் இன்றைக்கி தேரோட்டம். அதனால் அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அம்மன் கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. போகிற வழி ஃபுல்லும் குலவை போட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி தீர்த்தம்லாம் ஊற்றி அதுக்கப்புறம் மாலை போட்டு எல்லாருமே மரியாதை பண்ணுவோம். மாமா எல்லாருக்குமே மாலை போட்டாங்க. நானும் அத்தையும் அவங்களுக்கு வழி ஃபுல்லும் சுடும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே தண்ணி ஊற்றுவாங்க. அதனால நானும் அத்தையும் இந்த மாதிரி தண்ணிலாம் ஊற்றிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தின்னூறு வாங்கிக்கிட்டோம். உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஈவினிங்காக வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதோட கடையை சாத்திக்கிறேன். டாடா.